கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக கொறடா தரப்பில் பரபரப்பு வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் சுய விருப்பத்தின்படிதான் பதவிகளை ராஜினாமா செய்தார்களா, விசாரணை நடத்தாமல் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றிருக்கக்கூடாது என்று வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன, முழு விவரங்கள்? வணக்கம். அதாவது கட்சி தாவல் நடவடிக்கை நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேருடைய ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவு தப்பு, அந்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கையோட அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் எம்எல் ரவி ஆகியோர் தாக்கல் செய்த வழக்குகள் இன்னைக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்னைக்கு இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கிரி முன்வைத்த வாதம் என்னவென்றால், மே 13ஆம் தேதி நடந்த நம்பிக்கை தீர்மானத்துல கட்சி கொறடா உத்தரவுக்கு எதிராக ஆளும் அரசுக்கு சாதகமா வாக்களித்த 6 எம்எல்ஏக்களும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்ச சில நிமிடங்கள்லயே தாவைக்காவில இணைஞ்சிருக்காங்க. அதனால அவர்கள் சுய விருப்பத்தின்படிதான் ராஜினாமா செய்தார்களா என்ற விசாரணையை சபாநாயகர் மேற்கொண்டிருக்க வேண்டும். சட்டமன்ற செயலாளர் தாக்கல் செய்த பதில் மனுவில் சபாநாயகர் விசாரணை நடத்தினாரா இல்லையா என்பது பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை என்று தெரிவித்தார். ராஜினாமா செய்தவர்கள் தாவேக்காவில இணையறது உள்ளதாக தகவல் சபாநாயகருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் இது சம்பந்தமா இவங்க உண்மையாவே சுய விருப்பத்தின்படிதான் ராஜினாமா செஞ்சார்களா இல்லையா அப்படிங்கிற விசாரணையை சபாநாயகர் நடத்தி இருக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இது மாதிரி விசாரணை நடத்தாம சபாநாயகர் ராஜினாமா கடிதங்களை ஏற்றிருக்க கூடாது என்றும் வாதிடப்பட்டது. வழக்கு தொடர்பா நோட்டீஸ் அனுப்பியும் சபாநாயகர் இந்த வழக்கை எதிர்கொள்ளல. அவர் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ததாக சட்டமன்ற செயலாளர் தன்னுடைய பதில் மனுவில் சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநரை போல சபாநாயகருக்கு எந்த ஒரு சட்ட பாதுகாப்பும் கிடையாது. அதனால சபாநாயகருக்கு சார்பாக சட்டமன்ற செயலாளர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுவை சபாநாயகர் சார்பாக தாக்கல் செஞ்சதா கருதக்கூடாது, அதை அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் சபாநாயகருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ள நிலையில அதற்கு அவர் பதில் அளித்திருக்க வேண்டும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பு வாதங்கள் முடிவடையாத காரணத்தினால இந்த வழக்கினுடைய விசாரணை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.